மோசே கேட்ட பொழுது வழியை காண்பியும் தெரிவியும். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஜஸ்ட் ஆண்டுடைய சமூகத்தை, ஆண்டுடைய பிரசனத்தை, ஆண்டுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அப்படியே பின்னாடி நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். முடிவு சம்பூர்ணம், முடிவு ஆசீர்வாதம், முடிவு ஆச்சரியம். எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ உட்காந்து கவலைப்பட்டு கலங்காதீங்க. இன்னைக்கு ஒரு விசுவாச பயணத்தை தொடங்குங்க. ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. தாவீது சொன்னார், நான் இளைஞனாய் இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனுமாயும் இருக்கிறேன், நீதிமானுடைய சந்ததி ஒன்று அப்பத்துக்காக இறந்து தெரிவதை நான் பார்க்கவில்லை. ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நரை மயிர் வரைக்கும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு. ஆண்டவர் ஒரு நாள் முடிவை சொல்லுகிறதே இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் தான் லைட்டு காண்பிக்கிறார், கொஞ்சம் லைட்டு காண்பிக்கிறார். அந்த லைட்டை நாம் தெரிகிற அளவுக்கு இருக்கிற வெளிச்சத்தை போய் தாண்டும் பொழுது அடுத்த வெளிச்சம் தெரியுது, அடுத்த வெளிச்சம் தெரியுது, அடுத்த வெளிச்சம் தெரியுது. அதான் ஃபெய்த் வாக், அதுதான் விசுவாசத்தின் நடை. ஆகவே ஃபெய்த் வாக், விசுவாசத்தின் நடை. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது.